தற்போதைய செய்தி, இளைஞர் அஜித்தை காவல்துறையினர் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அதிர்ச்சி காட்சியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் அஜித்தை காவல்துறையினர் தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியாக அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே அவர் பிளாஸ்டிக் பைப் மற்றும் கம்பிகளால் கொண்டு தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், அந்த இளைஞர் தாக்கப்படக்கூடிய அந்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய கூடுதல் தகவல் என்ன? ஆம் காயத்ரி, அதாவது அந்த மடப்புறம் தற்காலிக அஜித் அந்த நகை திருட்டு வழக்கில் தனிப்பிரிவு போலீசார் சட்டவிரோதமாக விசாரித்து வந்தனர் பல்வேறு இடங்களில். இந்த சூழலில் அந்த மடப்புறம் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அந்த ஜேசி ஆபீஸ்க்கு பின்புறம் உள்ள ஒரு மாட்டு தொழுவத்தில் அவரை மீண்டும் அவர்கள் பிளாஸ்டிக் பைப் மற்றும் தடிகளால் கைக்கு பின்னால் கட்டப்பட்டு கொடூரமாக தாக்கக்கூடிய சம்பவம் அந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி உள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த தனிப்பிரிவு போலீசார் தாக்கியதற்கான முக்கியமான ஒரு வீடியோ ஆதாரமாக இது பார்க்கப்படும் இந்த வழக்கில். மேலும் இந்த வழக்கில் தனிப்பிரிவு போலீசார் எதன் அடிப்படையில் இது போன்று தாக்குதல் நடத்தினார்கள், யார் சொல்லி இந்த தாக்குதல் நடத்தினார்கள் என்ற ஒரு கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பியுள்ளது. இந்த சூழலில் இந்த வீடியோ வெளியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயத்ரி, கருணாகரன், இப்போ இந்த வீடியோவும் விசாரணை விவரங்கள்ல இது ஒரு ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறதா? இப்போ இது குறித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படக்கூடிய பட்சத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படலாம்? ஆம், அதாவது இந்த சம்பவம் காவல்துறை தரப்பில் அவர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு ஓடி கீழே விழுந்ததால் அவர் உயிரிழந்தார் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்ட இந்த சூழலில் தற்பொழுது இவர் அந்த 10 பவுன் நகை திருட்டு வழக்கிற்காக இவர் தனிப்பிரிவு போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் என்று தொடர்ந்து புகார் எழுப்பப்பட்டு வந்தது. அதை நிரூபிக்கும் வகையில் இந்த வீடியோ வெளியாகி உள்ளது. காலை வந்தவுடன் இந்த வழக்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் ஹென்றி திபேன் இந்த வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்